எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான ஈவினிங்லேருந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, பேக் சைட் பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே காய வச்சுருந்தேன். அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வந்தேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸோ ஈவினிங் டைம்லேருந்து நைட் ஒரு ரொட்டீன் வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கிற வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் வாங்கணும், ஒரு வேண்டுதல் ஒன்று வச்சுருந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைவேறிடுச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து முருகருக்கு வேண்டிட்டு பார்த்திங்கன்னா வேல் சாத்திரம்னு வேண்டியிருந்தோம். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா அதுவும் வாங்க போகணும். இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. ஸோ குட்டி குட்டி ஷாப்பிங்கோட அண்ட் வந்து ரெசிபீஸோட இந்த மாதிரி இந்த வீடியோ வந்திருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைம் போட்ட அந்த வீடியோவில் கூட நான் சாய்க்கு நான் கொடுத்துருப்பேன். என்ன வந்து அந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக வீடியோவில் சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் மார்னிங் ரெடி பண்ணதை நான் உங்களுக்கு இப்போ அந்த கிளிப்பிங்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரு கப் அளவுக்கு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். ஸோ கருப்பு உளுந்தாக இருக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி வெள்ளை உளுந்து இருந்தால் கூட நம்ம வந்து தோல் எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி வந்து சேர்த்துருக்கேன், ஜஸ்ட் ஒரு திக்னஸ்க்காக. அண்ட் இப்போ நான் சேர்த்துட்டு இருக்கிறது சுக்கு இருக்கு இல்லையா, சுக்கு பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் உடச்சிங்கன்னா வந்து தனித்தனியாக வரும், ஆனால் நல்லா துருவிட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா பவுடராக கிடைக்கும். ஸோ சுக்கு பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அண்ட் வந்து ஒரே ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏன் ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் அப்படின்னா, ரெடி பண்ணும்போது நம்ம போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் ஏலக்காய் பொடி வந்து ஜாதிக்காயெல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் பொடி நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் எல்லா வந்து ரெசிபீஸ்க்குமே யூஸ் பண்ணலாங்க. இவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க, இல்லைனா நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட பின் பண்ணி வச்சுருக்கேன். நான் செக் பண்ணிங்கன்னா தெரியும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பேன் அந்த ஏலக்காய் பொடியில் நான் அடிஷ்னலாக என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையுமே ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் நல்லா வந்து பொடி பண்ணி சூடு கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, இந்த ஏலக்காய் பொடி தான் வந்து அடிஷ்னலாக என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்போ எவ்வளோ போடணுமோ அதையும் போட்டு ஈவனாக வந்து இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து நம்ம எப்போ வேணாலும் குடிக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் மெயின்டைன் பண்ணணும், இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு பேக் பெயின் இருக்குது, காலில் ரொம்ப நேரம் முன்ன சில பேருக்கு கால்லாம் வலிக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்கிறேன், எனக்கு ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால நான் அது வீடியோவில் ஆட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் அடிஷ்னலாக நான் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம உங்களுக்கு பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நான் இப்போ வந்து சாய்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற அந்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஒருத்தவங்க வந்து நல்லா குடிக்கிற அளவுக்கு ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து தண்ணி கம்மியாக தான் சேர்க்குறேன். இதில் பால் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்க போகிறோம். இப்போ இந்த பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கேஸில் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஈவனாக வேக விட்டுட்டு இதில் கொஞ்சம் வந்து தேங்காய் ஆட் பண்ணி அந்த வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ சம்திங் நமக்கு என்ன வேணுமோ ஸ்வீட்டுக்காக ஆட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதுதான். பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா இது போதாது, அதோட 2 இல்லைனா 3 ப்ரெட்டு 2 டேட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இப்படி தான் சாய்க்கு கொடுத்தேன். ஸோ அதையும் இந்த வீடியோவில் நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா ப்ரௌன் ப்ரெட் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் நார்மல் ப்ரெட்டுக்கு.
வெறும் கஞ்சி மட்டும் கொடுத்தா சீக்கிரம் பசிக்கும். ஸோ அதோட இந்த மாதிரி ப்ரெட்டு வந்து பட்டர் டோஸ்ட் பண்ணிவிட்டு 2 டேட்ஸோடு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து காஃபி டீக்கு பதிலாக கூட நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பவுடர் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கடைக்கு வந்தாச்சு. இங்கே தாம்பரம்லேயே பார்த்தீங்கன்னா சில்வருக்குன்னு ஒரு தனி ஷோரூம் பெரிய கடையாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போ வாங்கினாலும் இங்கே தான் வந்து வாங்குவோம். அண்ட் விளக்கு, கொத்துக்கிண்ணம் இந்த மாதிரி கொஞ்சம் கிஃப்டட் ஐட்டமாக நிறைய வந்து பார்த்துட்டு இருந்தோம். விளக்குலாமே கொஞ்சம் நம்ம எப்போவுமே வெளியே வாங்கும்போது கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக போட்டு ஏற்றுற மாதிரி வாங்கணும். ஏன்னா சில பேர் கிஃப்ட் கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க அழகாக இருக்கும். பட் அந்த எண்ணெய் வந்து உள்ளே போடுறது அப்படின்றது கொஞ்சம் அளவு சின்னதாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நிறைய வந்து போட்டது ரொம்ப நேரம் நின்று எரியும். அதனால் கொஞ்சம் நல்லா பெருசாக பார்த்து அழகாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் இதுக்கு பக்கத்தில் ஒன்று காட்டினாங்க. எனக்கு அந்த கொத்துக்கிண்ணம் வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. 4 பக்கமும் லீஃப் மாதிரி அண்ட் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த மயில் மாதிரி, கீழே அதுக்கு ஸ்டாண்டு. ஸோ இது ஃபுல்லாக அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு கேட்டு வச்சுட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த துளசி மடம் மாதிரிலாம் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ ஒரே மாதிரி வாங்காமல் இந்த மாதிரி துளசி மடம் நம்மளோட ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னது அண்ட் வந்து பெருசு வரைக்குமே இருந்தது. எல்லாமே ரொம்ப அழகாக வந்து இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு வேல் சொன்னோம் இல்லையா, ஸோ வேலையும் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எப்போவுமே வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்குகிறோம் இல்லை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது வாங்குகிறோம், எதுவாக இருந்தாலுமே பிரணவ் கையில் கொடுத்துட்டு தான் வந்து அவன் தான் ஃபஸ்ட்டு வாங்குவான். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து வாங்க வைப்போம். அது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் அவன் வாங்கி கொடுக்கறது. ஏன்னா வந்து அவன் வாங்கி கொடுத்தா ரொம்ப ராசியாக இருக்கும் அப்படின்னு ஒரு எப்போவுமே நானும் சாயும் பார்த்திங்கன்னா பேசிப்போம். எங்களோட ஒரு நம்பிக்கை. அண்ட் வேல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருந்தது. இந்த வேலாம் பயங்கர வெயிட்டுங்க, அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாமே பார்த்துட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கி செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் போகிற வழியில் பிரணவ் வந்து பீஸா கேட்டுகிட்டே இருந்தான். சரி வழக்கம் போல் அவன் விடமாட்டான் அந்த டாமினோஸ் கிராஸ் பண்ணும்போது. சரி என்ன அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. மோஸ்ட்லி கடையில் வந்து பிரணவுக்கு வாங்கி கொடுக்க மாட்டோம். ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா எல்லாமே நான் கொஞ்சம் வச்சுருப்பேன். ஆலிவ்ஸ் மட்டும் வந்து நான் போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டேஸ்ட் அவனுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம மைதாவில் பண்ணாமல் கொஞ்சம் கோதுமை மாவில் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். பட் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்ததும் இன்றைக்கி வந்து டின்னர் ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர் தான் ரெடி பண்ணோம். ஏன்னா அரிசி மாவில் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி போச்சு இல்லையா, அப்போ வந்து அரைச்சி வச்ச அந்த அரிசி மாவு இருந்தது. ஸோ அந்த மாவில் தான் இப்போ நான் ரெடி பண்ண போகிறேன். ஒன்றும் மணி கொழுக்கட்டை தான். ஆல்ரெடி நம்ம விலாகில் கூட போட்டிருப்பேன். ஸோ யாருக்காவது புதுசாக இருந்துச்சு இந்த ரெசிபி அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். தண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு 8:30 ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் பிரைட்டாக இருக்காது. லைட்டு போட்டு தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் தண்ணி லைட்டாக சூடாக ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை வந்து சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது லைட்டாக வேகிற வரைக்கும் ஈவனாக ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் பேட்டர்ன் அதே மாதிரி தாங்க. இப்போ மாவில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருக்கேன். அந்த தண்ணியில் போட்டு தான் மிக்ஸ் பண்ணோம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காய பவுடர் வாசனைக்காக. அவ்வளோதான். நல்லா வந்து மாவில் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால் மாதிரி சுருட்டி இட்லி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதில் வந்து கடுகு கருவேப்பிலை தாளித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சும்மாவே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது அது மேலே கொஞ்சம் இட்லி பொடியை வந்து நம்ம தூவி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு டேஸ்டான ஒரு சிம்பிளான டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அரிசி இது வந்து கொழுக்கட்டை மாவில் தான் ரெடி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, நம்ம நார்மலாக அரிசி மாவு அரைச்சி வைப்போம் இல்லையா, அதில் கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா கொழுக்கட்டை மாவுனா அரிசி நம்ம வீட்டில் தனியாக வந்து ஊற வச்சு அப்புறம் அதை உலர்த்தி அதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் அடித்து ஜலிச்சிலாம் வச்சுருப்போம். அந்த மாவில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நம்ம வீட்டில் நார்மல் அரிசி மாவு இருந்தால் கூட அதில் வந்து ரெடி பண்ணலாம்.
இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.